Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியைச் சேர்ந்தவர் சத்யா என்கிற சீர்காழி சத்யா, வயது 41. அமைச்சர் நேரு தம்பி ராமஜெயம் கொலை வழக்கில் போலீசாரின் சந்தேக வளையத்தில் இருக்கும் ரவுடி. இது தவிர சத்யா மீது பல்வேறு காவல் நிலையங்களில் கொலை முயற்சி உள்ளிட்ட 13 வழக்குகள் உள்ளன. இந்நிலையில் சென்னை பழைய பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்த வக்கீல் அலெக்ஸ் சுதாகர் என்பவரின் பிறந்தநாள் விழாவுக்காக ரவுடி சத்யா கூட்டாளி இருவருடன் நேற்று முன்தினம் இரவு மாமல்லபுரம் வந்தார். இதுகுறித்து செங்கல்பட்டு மாவட்ட போலீசாருக்கு திருச்சி போலீசார் தகவல் அளித்தனர். உடனே சோதனையில் இறங்கிய செங்கல்பட்டு தனிப்படை மற்றும் மாமல்லபுரம் போலீசார் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் சத்யாவை மடக்கி பிடித்தனர். அப்போது சத்யா துப்பாக்கியை காட்டி மிரட்டி தப்பியோட முயற்சித்துள்ளார். இதை பயன்படுத்தி சத்யாவுடன் வந்த கூட்டாளிகளும் காரை விட்டு இறங்கி தப்பியோடினர். அவர்களை விரட்டி சென்ற எஸ்ஐ ரஞ்சித் குமாரை சீர்காழி சத்யா அரிவாளால் வெட்டினார். உடனே சுதாரித்த டிஎஸ்பி புகழேந்தி கணேஷ் சத்யாவின் இடது காலில் சுட்டு பிடித்தார். சத்யாவை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்த போலீசார் மேல் சிகிச்சைக்காக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். எஸ்ஐ ரஞ்சித் குமாருக்கு 6 தையல் போடப்பட்டது. விசாரணையில் ரவுடி சத்யா வைத்திருந்தது கள்ளத்துப்பாக்கி என்பதும் வக்கீல் அலெக்ஸ் சுதாகர் வாங்கி தந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து வக்கீல் அலெக்ஸ் சுதாகரை கைது செய்த போலீசார் திருக்கழுக்குன்றம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இது தொடர்பாக தஞ்சாவூரை சேர்ந்த பால்பாண்டி, திருவாரூர் மாரிமுத்து ஆகியோரையும் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர்.